கதவு உள்பக்கம் கெட்டியா பூட்டியிருக்கு. டபுள் செக் பண்ணியாச்சு. ஜன்னல் எல்லாம் மூடியிருக்கு. இருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது. மெதுவா கண்ணை திறந்து பாக்குறீங்க. ரூம் மூலையில ஒரு கருப்பு உருவம் உங்களை உத்து பார்த்துக்கிட்டு நிக்குது. கத்த நினைச்சா தொண்டையிலிருந்து சத்தம் வரல. உங்க நெஞ்சை யாரோ மிதிக்கிற மாதிரி ஒரு மூச்சு திணறல். கண்டிப்பா இந்த வீட்ல பேய் இருக்குன்னு முடிவு பண்ணிடுவீங்க இல்லையா? ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களை அதிர வைக்கிற ஒரு நிஜமான திகில் சம்பவத்தை நான் சொல்றேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞன் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தனியா தங்கி இருந்தான். ஒரு நாள் காலையில அவன் தூங்கி எழுந்திருக்கும் போது அவனோட டேபிள் மேல ஒரு சின்ன பேப்பர் இருந்துச்சு. அதுல உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு யாரோ கிறுக்கி எழுதி வச்சிருந்தாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டை பூட்டிட்டு தானே தூங்கணும், எப்படி இந்த பேப்பர் உள்ள வந்துச்சுன்னு குழம்பி போனான். சரி, யாராவது நண்பர்கள் விளையாடுறாங்களான்னு நினைச்சிட்டு அதை குப்பையில போட்டுட்டான். ஆனா அடுத்த நாள் காலையில இன்னொரு பேப்பர். அதுல நான் முன்ன கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எழுதி இருந்துச்சு. இப்போ அவனுக்கு பயம் தொத்திக்கிச்சு. ராத்திரியில ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. தன் மேல யாரோ கை வைக்கிற மாதிரியும் யாரோ தான் பக்கத்துல நின்னு மூச்சு விடுற மாதிரியும் அவனுக்கு நிஜமாவே ஃபீல் ஆச்சு. பயத்துல உறைஞ்சு போன அவன் அந்த அமனுஷயத்தை கண்டுபிடிக்க முடிவு பண்ணினான். அன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம தன்னோட ரூம்ல ஒரு ரகசிய ஹிடன் கேமராவை செட் பண்ணிட்டு தூங்குனான். அடுத்த நாள் காலையில கேமராவை செக் பண்ண அவனுக்கு அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். ஏன்னா ராத்திரி நடுவுல எழுந்து அந்த பேப்பர்ல மிரட்டல் கடிதம் எழுதுனது வேற யாரும் இல்ல. தூக்க கலக்கத்துல ஒரு ஜாம்பி மாதிரி நடந்து வந்து அந்த இளைஞன் அவனுக்கு கடிதம் எழுதிக்கிட்டான். அவனுக்கு தனக்குத்தானே என்ன நடக்குதுன்னு புரியல. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு பயந்து போய் டாக்டர் கிட்ட ஓடுனான். ஏன் அப்படி செய்தான்? எந்த அமனுஷ்ய சக்தி அவனை அவ்வாறு செய்ய தூண்டியது? இது ஏதோ ஒருத்தருக்கு நடந்த சம்பவம் இல்ல. 1921 அமெரிக்காவுல ஒரு குடும்பம் ஒரு பெரிய பழைய வீட்டுக்கு குடிபோனாங்க. போன சில நாட்களிலேயே அந்த வீட்ல அமானுஷ்யங்கள் ஆரம்பிச்சது. ராத்திரி நேரத்துல யாரோ மாடிப்படியில ஏறி வர்ற மாதிரி சத்தம். வீட்ல உள்ள குழந்தைகள் யாரோ தங்களை அடிக்கிறதா சொல்லி அழுதாங்க. அந்த வீட்டு பெண்மணி ராத்திரியில ஒரு இருட்டு உருவம் தாம் பக்கத்துல நின்னு பாக்குறதா சொல்லி அலர்னாங்க. வீட்ல வளர்த்த செடிகளெல்லாம் கருகி போச்சு. ஐயோ, இது என்னடா செடிகளெல்லாம் கருகி போச்சேன்னு ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடக்கப் போகுதுங்கிற பயத்துல தூங்காம ரொம்ப சிரமப்பட்டாங்க. இது ஒரு பேய் வீடுன்னு முடிவு பண்ணி வீட்டை காலி பண்ணலாம்னு நினைக்கும்போதுதான் ஒரு டாக்டர் அந்த வீட்டுக்கு வர்றாரு. வீட்டை முழுசா செக் பண்ணிட்டு அந்த டாக்டர் சொன்ன உண்மை என்ன தெரியுமா? இந்த வீட்ல எந்த பேயும் இல்ல, பிசாசும் இல்ல. உங்களை இத்தனை நாளா பயமுறுத்துனது உங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கிற பழைய உடைந்த ஹீட்டர் தான் அப்படின்னு சொன்னாரு. ஹீட்டருக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தம் சொல்றேன். இப்போ மேட்டர் என்னன்னா, அந்த மிரட்டல் கடிதம் எழுதின இளைஞனும் சரி, இந்த குடும்பமும் சரி, 2 பேருமே ஒரு பேய் தங்களை கொல்ல பாக்குதுன்னு நம்புனாங்க. ஆனா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து அந்த வீட்டை செக் பண்ணும்போது தான் ஒரு படு பயங்கரமான உண்மை வெளியே வந்துச்சு. இந்த 2 வீட்லயும் பேய் பிசாசுன்னு எதுவுமே இல்ல. ஆனா பேயை விட பல மடங்கு கொடூரமான ஒரு சைலண்ட் கில்லர் காத்துல கலந்து இருந்துச்சு. அதுக்கு பேருதான் கார்பன் மோனாக்சைடு. இந்த கேஸ் வீட்ல இருக்கிற பழைய ஹீட்டர்கள், உடைந்த கேஸ் பைப்புகள், சரியா எரியாத கேஸ் அடுப்பு, பாத்ரூம் வாட்டர் ஹீட்டர், அப்புறம் வீட்டுக்குள்ள ஓடுற ஜெனரேட்டர்ல இருந்து கூட லீக் ஆகும். இதுக்கு நிறமும் கிடையாது, வாசனையும் கிடையாது. அதனால இத நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது. இதுக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இங்கதான் சயின்ஸ் தன்னோட விளையாட்ட ஆரம்பிக்குது. இந்த விஷவாயுவை நாம சுவாசிக்கும்போது நம்ம மூளைக்கு செல்ற ஆக்சிஜன் சப்ளை நல்லாவே பாதிக்கப்படுது. மூளைக்கு ஆக்சிஜன் சரியா கிடைக்காத அந்த நிலைமைக்கு ஹைபாக்சியான்னு பேரு. மூளைக்கு ஆக்சிஜன் சரியா போகாதப்போ மூளைக்குள்ள ஒரு பெரிய ஷார்ட் சர்க்கியூட் நடக்கும். அதனால உங்களுக்கே தெரியாம உங்கள சில வேலைகளை செய்ய வைக்கும். அதத்தான் அந்த இளைஞன் செஞ்சான். தனக்குத்தானே கடிதம் எழுதிக்கிட்டான். ஆனா ஆக்சிஜன் கம்மியானதால அவனோட மூளைக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டு அவன் என்ன செய்தோம் அப்படிங்கிறத முழுசா மறந்துட்டான். அதே மாதிரி ஆக்சிஜன் குறையும்போது மூளை பயங்கரமா குழம்பி போய் இல்லாத ஒரு உருவத்தை கண் முன்னாடி நிழல் மாதிரி உருவாக்கும்.
காதுல யாரோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். யாரோ நம்மள அமுக்குறாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணது பேய் கிடையாது. ஆக்சிஜன் இல்லாம உங்க நுரையீரலும் மூளையும் துடிக்கிற அந்த மூச்சுத் திணறல் தான் அப்படி ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்குது. அதாவது நீங்க பார்த்தது பேய் கிடையாது. மூச்சுத் திணறல்ல செத்துக்கிட்டு இருக்கிற உங்க மூளை உங்கள வச்சு செஞ்ச ஒரு கொடூரமான ட்ரிக். அதனால நெக்ஸ்ட் டைம் வீட்ல ஏதாவது அமானுஷ்யம் நடந்தா பேயின்னு பயப்படுறத நிறுத்திட்டு உடனே ஜன்னல்களை திறந்து வைங்க. ஏன்னா எப்பவுமே பேயின்னு ஒன்னு கிடையவே கிடையாது. மேலும் சயின்ஸ் தெரியலன்னா அந்த பயமே நம்ம உசுரை எடுத்துடும். இது போல பல மர்மங்களுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை தெரிஞ்சுக்க நம்ம கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.